ஹலோ, ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு காவியஸ் டெக் யூனிவர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லினக்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். வாட் இஸ் லினக்ஸ்? லினக்ஸ்னா என்ன? லினக்ஸ் வந்து ஒரு ஓஎஸ், லைக் விண்டோஸ், மேக் ஓஎஸ் எப்படி ஒரு லேப்டாப்ஸில், சர்வர்ஸில் எல்லாத்துலேயும் ரன் ஆகுதோ அது மாதிரி லினக்ஸ். லினக்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பேட்ச் இருக்கு. அதனால மணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சர்வரில் யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் டிவைசஸ்க்கு நமக்கு தேவைறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லினக்ஸ் ஓஎஸ் வந்து என்ன ஆகும்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணணும், அந்த சர்வரில் உள்ள ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன். இப்போ 1991 லினக்ஸ் டோர்வெல்ஸ் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட யூஸ் தெரிஞ்சு இப்போ வேர்ல்டு வைடில் 95% பீப்புள்ஸ் வந்து லினக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இது வந்து இன்டர்நெட் சர்வீஸில் யூஸ் பண்ணுவோம், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இப்போ எதுக்கு லினக்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும்? மேக் ஓஎஸ் இருக்கு, விண்டோஸ் இருக்கு. இதை விட லினக்ஸ் வந்து ரொம்ப நல்லதா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம மணி எதுவுமே பே தேவையில்லை. இப்போ நம்ம மணி பே பண்ணி தான் லைசன்ஸ் வாங்கினா தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்காக நம்ம ஒரு 10,000 7,000 கிட்ட நம்ம வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி. விண்டோஸ் மாதிரி வைரஸ் வந்து மேல்வரும் இல்லை. ரொம்ப இப்போ நமக்கு வைரஸ் வருதுன்னா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல தான் வைரஸஸ் எதுவுமே இருக்கும். அந்த லெவலுக்கு இதுல வந்து செக்யூர் அண்ட் சேஃபா இருக்கும். செக்யூரிட்டியும் ஹை லெவல்ல இருக்கு. இது வந்து ஸ்பீடு. இது வந்து ஒரு இப்போ விண்டோஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு 1 இயர் யூஸ் பண்றோம்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். இப்போ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாயிடும். ஆனா லினக்ஸ் வந்து ஒரு 15 இயர்ஸ் லேப்டாப்பா எடுத்துக்கிட்டு நம்ம ரன் பண்ணாலுமே அவ்வளோ ஃபாஸ்டா ரன் ஆகும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஹேங் எதுவுமே ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் கஸ்டமைசடு. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட்டா, இப்போ நமக்கு ஏதாவது டவுட் வந்தா லினக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எப்போதுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க 24/7. பாப்புலர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். உபுண்டு வந்து ஒரு பிகினருக்கு வந்து எல்லாருக்கும் பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உபுண்டு சூஸ் பண்ணிக்கலாம். லைக் நார்மலாக பைக்கு இப்போ நீங்கள் ஓட்ட போனீங்கன்னா நார்மல் பைக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். டிவிஎஸ் 50 அந்த மாதிரி நீங்கள் வந்து உபுண்டுவை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபெடரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸுமே அதில் இருக்கும். அதில் டெவலப்பர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணி அதுலேருந்து பேக்கேஜாக வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ ரேசிங் பைக் வந்து நீங்கள் சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரேசிங் பைக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்க் லினக்ஸ். இது வந்து கஸ்டமைஸ், நீங்கள் எதுனாலுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஸ்கில்க்கு பொறுத்து அந்த மாதிரி. டெபியன் வந்து எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்காது. நம்ம அதனால சர்வீஸ்க்கு வந்து இது வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணல. நீங்கள் ஒரு 10 to 20 சர்வீஸ் வந்து நீங்கள் அட் எ டைமில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெபியன் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காலி லினக்ஸ். நீங்கள் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டியில் பேஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து காலி லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹைலி செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட், பேசிக் லினக்ஸ் டெர்மினாலஜிஸ். இப்போ நீங்கள் லினக்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, கெர்னல் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஷெல், டெர்மினல், பேக்கேஜ் மேனேஜர், ரூட் யூசர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ கெர்னல்லாம் என்னன்னா அதுதான் ஒரு கோர் பார்ட் ஆஃப் தி லினக்ஸ்னே சொல்லிக்கலாம். இதுதான் ஒரு ஹார்ட்வேரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். உங்கள் சர்வீஸில் ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் மேனேஜ் பண்ணிக்கும். லைக் ஹார்ட் ஆஃப் தி பாடி மாதிரி கெர்னல் வந்து ஹார்ட் ஆஃப் தி லினக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஷெல் வந்து என்னன்னா ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இதை என்ன பண்ணுன்னா ஒரு சிஸ்டம்க்கும் ஒரு சாஃப்ட்வேருக்கும் இன்டர்மீடியட்டாக ஒர்க் ஆகும். லைக் ஒரு ஹார்ட்வேரை வந்து நான் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு அப்ளிகேஷன்லன்னா அப்போ போல் இன்டர்மீடியட்டாக இது வந்து ஒர்க் ஆகும். லைக் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய்
சாப்பிடணும்னு ஆர்டர் பண்றீங்கன்னா நீங்க வெயிட்டர் கிட்ட தானே சொல்லுவீங்க. வெயிட்டர் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா. வெயிட்டர் வந்து போயிட்டு செஃப் கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சொல்லுவாங்க. இப்போ டெர்மினல் விண்டோ வேறு லைக் யூசர்ஸ் டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸுமே நம்ம டெர்மினலில் தான் ரன் பண்ணுவோம். லைக் பில்லிங் கவுண்டரில் போய் நம்ம போயிட்டு என்னென்ன வேணுமோ அதுக்கெலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு பே பண்ணுற மாதிரி டெர்மினலில் போயிட்டு தான் பண்ணுவோம். பேக்கேஜ் மேனேஜர் இதில் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு என்னென்ன ஆப்ஸ் வேணும், என்னென்ன டூல்ஸ் வேணும் எல்லாத்தையுமே ரன் ஆகுறது தான் பேக்கேஜ் மேனேஜர். லைக் ஒரு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் மாதிரி. ரூட் யூசர் வந்து இவங்களுக்கு தான் ஹை ப்ரிவிலேஜ் வந்து இருக்கும். லைக் சிஇஓ ஆஃப் தி கம்பெனி அவங்க மாதிரி. இந்த பிக்சர் வச்சு உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து டாமினோஸில் வந்து ஒரு ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து டாமினோஸ் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அது வந்து இந்த பேக்கேஜ் மேனேஜர் வச்சு இந்த ஷெல்லை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எந்த டாமினோஸ் வேணும் எல்லாமே நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த கெர்னல் வந்து போயிட்டு இந்த டாமினோஸில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்போ போல் அவங்க ரெடியானே அந்த டெலிவரி பாய்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, டெர்மினல்னு வச்சுக்கோங்க. அந்த டெலிவரி பாய் வந்து அதை போய் பிக் பண்ணி வாங்கிட்டு உங்களுக்கு வந்து தந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்படி தான் லினக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். Thank you. This is the end of episode 1. Stay tuned for the next episode. Thank you for hearing. Bye bye. Take care.